ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் தூசி என்ற கிராமத்தில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா வாலீஸ்வரரும் கொய்யாமலைநாதரும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா இறையார் வளையாம்பிகை நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் இலந்தை, தீர்த்தம் காக்கை மடு குளம். இந்த தலம் பார்த்தீங்கன்னா தேவார பாடல் பெற்ற 274வது தலத்திலேருந்து 238 தலமும் விளங்குது. இங்கே சுயம்புலிங்கமாக சிவபெருமான் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் வழிபாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாலி குரங்கு வடிவிலும், இந்திரன் அணில் வடிவிலும், யமன் முட்டம் காகம் வடிவிலும் வழிபட்டதாக வரலாறு சொல்கிறாங்க. இந்த வாலி, இந்திரன், யமன் இந்த மூவரும் பார்த்தீங்கன்னா முன்வினை பயனால் பறவையாகவும் விலங்காகவும் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் வாழ்ந்துக்கிறாங்க. அப்படி வாழும் பட்சத்தில் இவங்களுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னா மிகவும் கடுமையாக இருக்குது. அதனால் தன்னுடைய பழைய நிலைமைக்கே நம்ம சென்றுன்னு சொல்லி கைலைநாதனை வணங்குறாங்க. அப்படி கைலைநாதனை வணங்கும் போது காஞ்சிபுரம் தெற்கே உள்ள சிவாலயம் சென்று அங்கே இருக்கிற சிவபெருமானை வணங்கினாங்க நீங்களுக்கு முக்தி பெறணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இறைவன் சொல்கிறாங்க. அதன்படி இந்த மூவரும் சென்று காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கிற இந்த தூசின கிராமத்தில் இருக்கிற ஆலயம் சென்று அங்கே இறைவனை வணங்கி முக்தி பெற்று தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்புகிறாங்க. அப்படி முன்வினை செய்த பாவம் நீங்க பெற்று பழைய நிலைமை திரும்பிய ஆலயமும் இந்த ஆலயம்தான். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா தொண்டை நாட்டு பாடல் பெற்ற சிவாலயங்களின் தலம் 6வது தலமாக விளங்குது. இங்கே இன்னொரு சிறப்பு என்னன்னாக்கா, திருஞான சம்பந்தர் திருமாக்கரையிலிருந்து கச்சியம்பதி நோக்கி செல்கிறார். சொல்லும் வழியில் இந்த கோவிலுடைய அற்புதத்தையும் பெருமையும் கேட்டு அங்கே போகிற வழியில் அந்த கோவில் சென்று அங்கே இருக்க சிவபுரம் பற்றி ஒரு பதிகம் பாடிட்டு சென்ற வரலாறு இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சிறப்புன்னா, சித்திரை மாதத்தில் சில நாட்கள் சூரியன் இங்கே இறைவன் வந்து வணங்கிட்டு போகிறது ஒரு வழக்கம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இங்கு சீக்கிரமாக யமன், இந்திரன், வாலி இந்த மூவரும் தன்னுடைய முன்வினை பயனால் அணிலாகவும் குரங்காகவும் மாறி இருந்தாங்க இல்லையா, அதில் சீக்கிரம் முக்தி பெறுறதாக என்ன பண்ணாங்க, சிவபெருமான் வணங்க போகும்போது தாயாரை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா தாயார் உதவி செய்வாங்க, தாய் கருணை உள்ளம் கொண்டவங்க இல்லையா, அதனால் தாயார்கிட்ட ஒரு வேண்டுதலை வைக்கிறாங்க. அப்படி வேண்டுதலை வச்சுட்டாங்க உடனே நிறைவேறும் சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லுவான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தாயார்கிட்டே வேண்டுதலை வைக்கும்போது வளையலை அணிவிக்கிறாங்க. அணிவிச்சு உடனே அவங்க முக்தி பெறுறாங்க. இதனை பொருட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இன்னமும் ஏதாவது தம் தேவைக்காக இறைவனை வணங்க போகும்போது இங்கே இருக்க இறைவியாருக்கு வளையல் சாத்தி வணங்கிட்டு போவதும் அந்த அவங்களுடைய செயலில் வெற்றி அடைவதும் இங்கே வழக்கமாக கொள்வது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த தலம் தான் இந்த வாலீஸ்வரர் ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாழ்க்கையில் ஒரு முறை வச்சு வாய்ப்பு உருவாக்கிட்டு குரங்கணி முட்டத்தில் இருக்கிற வாலீஸ்வரரை வணங்கி அங்கே எப்படி யமன், இந்திரன், வாலி ஒவ்வொருவரும் முன்வினை செய்த பாவத்தை நீங்கள் பெற்றாங்களோ அது மாதிரி நம்மளும் முன்வினை செய்த பாவங்களையும் இப்பிறவில் செய்த தெரியாமல் செய்த பாவத்தை விரும்புகிற இங்கே இருக்கிற குரங்கணி முட்டத்தில் இருக்கிற வாலீஸ்வரரை வணங்கி நம்மளும் முக்தி பெறுவோம், தூய்மை அடைவோம். ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.